ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு 8th மேக்ஸ் சாப்டர் 3ல எக்ஸசைஸ் 3.1ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. 2x² மைனஸ் 2xy x⁴y³ 2xyz. ஸோ டேஷ் கொடுத்து z² கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு x⁴ கொடுத்துருக்காங்க. ஸோ x⁴ஐயும் 2x² மல்டிப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ 2x⁴ வரும். ஓகே, ஸோ பேஸ் ஈக்குவலாக அந்த பேஸ் என்னது எக்ஸ். ஸோ பவரை ஆட் பண்ணணும். ஸோ 4 + 2 6. ஸோ x⁴ நெக்ஸ்ட்டு மைனஸ் 2x⁴5y. ஓகே, ஸோ இங்கே x⁴1 இருக்குது, x⁴4 இருக்குது. ஸோ ஆட் பண்ணும்போது x⁴5 × y வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு x⁴y³ x⁴4. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணணும். பவர் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது x⁴8 y⁴3. ஓகே, நெக்ஸ்ட்டு 2xyz × x⁴4. ஸோ 2x⁴5. ஓகே, ஸோ இங்கே x⁴1 இருக்கா, ஸோ x⁴4 ஆட் பண்ணும்போது x⁴5 கிடைக்கும். ஓகே, yz. நெக்ஸ்ட்டு ஸோ மிஸ்ஸிங் டேம் கொடுத்துருக்காங்க, xz² கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே என்ன க்ளோ கொடுத்துருக்காங்க, -10xy² z³ கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த டேமையும் மல்டிப்ளை பண்ணும்போது -10 கிடைக்குது. ஓகே, ஸோ 2 மைனஸ் போடலாமா, -5 போடலாமா. ஸோ 2 × -5 -10. நெக்ஸ்ட்டு xy² z³. ஓகே, ஸோ -5xz²ஐயும் 2y² z-ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது -10xy² z³. ஓகே, ஸோ -5xz²ஐயும் x⁴4ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது -5x⁴5 கிடைக்கும். ஓகே, x⁴1 இருக்காங்க, ஸோ இங்கே x⁴4 இருக்குது. ஸோ x⁴5z². நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே மிஸ்ஸிங் டேர்ம் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 4x⁴5 y⁴4 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டேம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெண்டு டேமையும் மல்டிப்ளை பண்ணும்போது இது கிடைக்குமா. ஸோ x⁴4 இருக்குது, இங்கே x⁴5 இருக்குது. ஸோ இங்கே x போடலாமா, x⁴1 × x⁴4 x⁴5. நெக்ஸ்ட்டு இங்கே y⁴3 இருக்குது, இப்போ y⁴4 இருக்குது. ஸோ y போடலாமா, நெக்ஸ்ட்டு 4 இருக்குல்ல, ஸோ 4 போட்டுக்கலாம். ஓகே, ஸோ 4xy வரும். ஓகே, ஸோ 4xyயையும் 2x² மல்டிப்ளை பண்ணும்போது 8x³ ஸோ இங்கே x⁴1 இருக்குது, இங்கே x² இருக்குது. ஸோ ஆட் பண்ணும்போது பவர் ஆட் பண்ணும்போது x⁴3y. நெக்ஸ்ட்டு 4 2s are 8 -2 இருக்குது. ஸோ -8x⁴3 y⁴2. ஓகே, சரி, x⁴2 y⁴2. ஸோ இங்கே x⁴1 இருக்கா, இங்கேயும் 1 இருக்கா, ஆட் பண்ணும்போது x⁴2 y⁴1 இருக்கா, y⁴1 இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது பவர் ஆட் பண்ணும்போது y⁴2 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 4 2s are 8. ஸோ xy இருக்குது, இங்கே xy இருக்குது. ஸோ x² y² போட்டுக்கலாமா. நெக்ஸ்ட்டு z அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 5 4s are 20 மைனஸ் இருக்கிறதுனால -20. x⁴1 இருக்குது, இங்கே x⁴1. ஸோ பவர் ஆட் பண்ணும்போது x⁴2. ஸோ y⁴1 இருக்குது. ஸோ அதை அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு z² இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு -x²y × 2x² மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -1 + 2 மல்டிப்ளை பண்ணும்போது -2. ஓகே, -2x⁴4. ஸோ x² மல்டிப்ளை பண்ணும்போது x⁴4y. ஓகே, நெக்ஸ்ட்டு -2xyயும் -x²yயும் மல்டிப்ளை பண்ணும்போது +2x³y. ஓகே, ஸோ x⁴2ஐயும் x⁴1ஐயும் ஆட் பண்ணணும். சரி, பவர் ஆட் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது பவர் ஆட் பண்ணும்போது x³ y⁴1 y⁴1 மல்டிப்ளை பண்ணும்போது y⁴2 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு x⁴4ஐயும் y³ மல்டிப்ளை பண்ணணும் -x²y. ஸோ என்ன கிடைக்கும், -x⁴6 y⁴4. ஓகே, ஸோ பவர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு -2
2xyzையும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -2 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் கியூப். நெக்ஸ்ட்டு ஒய் பவர் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஒய் ஸ்கொயர் ஜெட் இருக்குது. ஸோ அதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு -5 -1 +5 ஆகுமா? நெக்ஸ்ட் எக்ஸ் பவர் 1 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் 3 போட்டுக்கலாம், ஒய் போட்டுக்கலாம், ஒய் பவர் 1 இருக்கலாம், ஸோ ஒய் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜெட் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட்டு 2x ஸ்கொயரையும் 2y ஸ்கொயர் ஜெட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 2 சார் 4 ஸோ 4x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜெட், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜெட். நெக்ஸ்ட்டு 2y ஸ்கொயர் ஜெட் -2xy இருக்குது. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 2 2 சார் 4 ஸோ மைனஸ் இருக்கிறதுனால -4 போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேரியபிள் இங்கே மட்டும் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் 1 மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒய் ஸ்கொயர் இருக்குது, ஒய் பவர் 1 இருக்குது. ஸோ ஒய் கியூப் போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட்டு ஜெட் இருக்குது, ஸோ அதை அப்படி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 ஒய் கியூபையும் 2y ஸ்கொயர் ஜெட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2x பவர் 4. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒய் கியூப் ஒய் ஸ்கொயர் இருக்கா? ஸோ ஒய் பவர் 5 போட்டுக்கலாமா? ஜெட்டை அப்படி போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு 2xy ஜெட்டையும் 2y ஸ்கொயர் ஜெட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 2 சார் 4 எக்ஸ் ஒய் பவர் 3. ஸோ இங்கே ஒய் பவர் 1 இருக்குல்ல, இங்கே ஒய் பவர் 2 இருக்குது. ஸோ ஒய் பவர் 3 போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜெட் பவர் 1 இருக்குது. ஸோ ஜெட் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு -3xyz 2x ஸ்கொயர் இருக்குது. ஸோ -6 வருமா? 2 3 சார் 6 மைனஸ் இருக்கிறதுனால -6 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 1 இருக்குது. ஸோ எக்ஸ் கியூப் போட்டுக்கலாமா? ஒய் ஜெட். நெக்ஸ்ட்டு -2xyயும் 3xyzையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 2 3 சார் 6 ஸோ +6 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் 1 இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம் மல்டிப்ளை பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு ஒய் பவர் 1 இருக்கா? ஸோ ஒய் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? ஜெட் இருக்குது. ஸோ அதை அப்படி போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 ஒய் கியூப் -3xyz. ஸோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். -3 இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்கா? ஸோ இங்கே எக்ஸ் பவர் 4 மல்டிப்ளை பண்ணும்போது பவர் ஆட் பண்ணணும். ஸோ எக்ஸ் பவர் 5. நெக்ஸ்ட்டு ஒய் பவர் 1 இருக்குது, இங்கே ஒய் பவர் 3 இருக்குது. ஸோ ஒய் பவர் 4 ஜெட்டை அப்படியே போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 2xyzையும் -3xyzையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 3 சார் 6 ஸோ மைனஸ் இருக்கிறதுனால -6 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர். ஓகே, ஸோ இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் 2 ஒய் பவர் 1 இருக்கா? ஸோ ஒய் பவர் 2 போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட்டு ஜெட் பவர் 1 இருக்கா? ஜெட் பவர் 2 போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு -3 -5 ஸோ 15 வருமா? +15 வருமா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் 1 இருக்குது, எக்ஸ் பவர் 1 இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் 2. நெக்ஸ்ட்டு ஒய் அப்படி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜெட் ஸ்கொயர் இருக்குது, மல்டிப்ளை பண்ணும்போது ஜெட் கியூப். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? மிஸ்ஸிங் டேர்ம் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 14xyz ஸ்கொயர். ஸோ -14xyz ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்கே -14xyz ஸ்கொயர் வரணும்னா 2xyzஐ எதால் மல்டிப்ளை பண்ணலாம்? 7ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ -7ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? -7 ஸோ xy இங்கே இருக்குது, z இருக்கா? ஸோ இங்கே z ஸ்கொயர் இருக்குது. ஸோ z மட்டும் போட்டுக்கலாமா? ஸோ -14xyz ஸ்கொயர் வருமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணலாமா? -7zையும் -2x ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணும்போது -14x ஸ்கொயர் z. ஓகே, நெக்ஸ்ட்டு -2xy -7z மல்டிப்ளை பண்ணும்போது 14xyz. நெக்ஸ்ட் எக்ஸ் பவர் 4 ஒய் கியூபையும் -7zையும் மல்டிப்ளை பண்ணும்போது -7 எக்ஸ் பவர் 4 ஒய் கியூப் z. நெக்ஸ்ட்டு -5ஐயும் -5xz ஸ்கொயரையும் -7zஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது 7 5 சார் 35. ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு எக்ஸு ஜெட், இங்கே செட் பவர் 1 இருக்குது, இங்கே ஜெட் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ரெண்டுலேயும் மல்டிப்ளை பண்ணும்போது ஜெட் பவர் கியூப் ஆகுமா? ஓகே, ஸோ 35x z கியூப். ஓகே.